இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்டோட ரெண்டாவது மாடியூல் பார்க்க போகிறோம். ஸோ இதோட டாபிக் வந்து க்ளோசரி ஆஃப் டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு மைக்ரோ கண்ட்ரோலர். ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரில் நம்ம பிளாக் டயக்ராம் அடுத்து படிக்கிறதுக்கு முன்னால் அதோட ரிலேட்டட் டெஃபினிஷன்ஸ் எல்லாம் நம்ம படிச்சிட்டோம்னா ஈஸியாக வந்து நம்ம அடுத்த மாடியூல் படிக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் மைக்ரோ ப்ராசர்லேயும் படிச்சிருப்பீங்க. போன மாடியூலில் வந்து நம்ம வந்து மைக்ரோ ப்ராசர் மைக்ரோ கண்ட்ரோலர் ரெண்டோட டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு வந்து டெஃபினிஷன்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஒன்றா. இப்போ இந்த ஸ்லைடில் இந்த மாடியூல் 2ல் வந்து நம்ம இன்னைக்கு என்ன கவர் பண்ண போகிறோன்னா, பிட்டுனா என்ன, நிபிள்னா என்ன, பைட்டு, வேர்டு, 3 பஸ்ஸு, அதோட 3 டைப் ஆஃப் பஸ்ஸஸ், பஃபர்னா என்ன, லேட்ச்னா என்ன, ட்ரை ஸ்டேட் லாஜிக்னா என்ன, மல்டிப்ளெக்ஸிங் அண்ட் டிமல்டிப்ளெக்ஸிங், இது எல்லாமே 8051 மைக்ரோ கண்ட்ரோலரில் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பிட்டு. உங்களுக்கு தெரியும் பிட்டுனாலே யூ நோ தட் பிட் இஸ் அ அப்ரிவேஷன் ஆஃப் பைனரி டிஜிட். ஸோ அதான் பிட். ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் மைக்ரோ கண்ட்ரோலர் எல்லாமே டிஜிட்டல் ஐசி. ஸோ நம்ம கொடுக்க போகிற இன்புட்ஸ் எல்லாமே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் தான் இருக்கும். ஸோ இந்த பைனரி டிஜிட் அப்படிங்கிற பிஐடி இதை சேர்த்தோம்னா தான் பிட்டு. ஸோ அந்த பிட்டுங்கிறது பைனரி டிஜிட், ஒரு ஜீரோவோ அல்லது ஒன்றோ, அதான் பிட்டுன்னு அர்த்தம். அடுத்து நிபிள்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4 குரூப் சேர்ந்தது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1011, திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் 4 பிட் டேட்டா. ஸோ இந்த 4 பிட்டோட காம்பினேஷனுக்கு பேர் நிபிள்னு அர்த்தம். அடுத்து வந்து பைட்டு. ஸோ பைட் வந்து ரொம்ப முக்கியம். இட் இஸ் அ குரூப் ஆஃப் 8 பிட்ஸ். 8 பிட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா 8 பிட் டேட்டா, 1101 1110. ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் 8 பிட் டேட்டா. ஸோ நம்ம வந்து 8 பிட் மைக்ரோ கண்ட்ரோலர், நம்ம ரிஜிஸ்டர்ஸ் எல்லாமே 8 பிட்டுங்கிறதுனால நம்ம லேபில் செஞ்சு பார்க்க போகிற அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன் எல்லாமே 8 பிட் டேட்டாஸ்ங்கிறதுனால நம்மளுக்கு 8 பிட்டுனா என்ன அப்படின்னா இட் இஸ் அ குரூப் ஆஃப் 8 பிட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு மைண்டில் வரணும். அடுத்து வேர்டுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலாக பார்த்தோம்னா வேர்டுங்கிறது வந்து அது வந்து சில இதில் 16 பிட்டுன்னு சொல்லுவாங்க, சில இதில் 32 பிட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய இதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு வேர்டுனால யூனிவர்சலாக 32 பிட்டு. ஸோ வேர்டு 32 பிட்டுங்கிறப்ப 16 பிட்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹாஃப் வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாஃப் வேர்டு அப்படின்னா வேர்டில் பாதி. அப்படின்னா வேர்டுனா 32 பிட்டுனா ஹாஃப் வேர்டுனா 16 பிட்டு. சரி, இப்போ 64 பிட்டை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா டபுள் வேர்டு. 64 பிட்டை வந்து டபுள் வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டபுள்ங்கிறப்ப உனக்கு தெரியும் வேர்டு 32 பிட்டுனா டபுள் வேர்டு அப்படின்னா 64 பிட்டு. ஸோ இது எல்லாமே பிட்டோட காம்பினேஷன்ஸை வச்சு பிட்டு, நிபிள், பைட்டு, வேர்டு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பஸ்ஸு. ஏன்னா பஸ்ஸுங்கிறது என்ன அப்படின்னா யூஸ்வலாக நமக்கு பஸ்ஸோட நார்மல் அர்த்தம் என்ன, பேசஞ்சர்ஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கேரி பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு வெஹிக்கிள். அதே மாதிரி இதில் வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை ஒரு மைக்ரோ ப்ராசர் ஆர் மைக்ரோ கண்ட்ரோலரில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, ஏன்னா நம்மளுக்கு இப்போ மைக்ரோ கண்ட்ரோலர் தெரியும் உள்ளே வந்து நிறையா பிளாக்ஸ் இருக்குது. ஸோ போர்ட் இருக்குது, சிபியூ இருக்குது, அதுக்கப்புறம் டைமர்ஸ் இருக்குது. இது எல்லாத்துமே இன்டர்னலாக உள்ள கூடி கனெக்ட் பண்ணணும். சப்போஸ் எக்ஸ்டர்னல் ஐஓ டிவைஸ் கனெக்ட் பண்ணுறோம், இன்புட் டிவைஸ் அவுட்புட் டிவைஸ் கனெக்ட் பண்ணுறோம்னா ஸோ அப்போ அது மைக்ரோ கண்ட்ரோலரையும் வெளி உலகத்தையும் கனெக்ட் பண்ணுறது, மைக்ரோ கண்ட்ரோலருக்குள்ள ஒவ்வொரு பிளாக்கையும் இன்டர் கனெக்ட் பண்ணுறது, இது எல்லாமே பஸ்ஸு மூலமாக தான். ஸோ பஸ்ஸுங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் a குரூப் ஆஃப் லைன்ஸ். ஸோ இது வந்து உள்ளே இருக்க எல்லா பிளாக்ஸையும் கனெக்ட் பண்ணும். ஸோ இட் இஸ் அ கம்யூனிகேஷன் பாத். அது வந்து என்ன அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ். ஸோ நார்மலி நம்மளுக்கு வந்து பைனரி சிக்னல்ஸை தான் அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பும். ஸோ அது 0வா இருக்கலாம், 1ஆ இருக்கலாம். ஒரு பிட்டுக்கு ஒரு லைன். இப்போ 8 பிட்டு ப்ராசஸர் அப்படின்னா நம்மளுக்கு 8 லைன் இருக்கும். 4 பிட் ப்ராசஸர்னா 4 பிட் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வித்துனா அந்த பஸ்ஸோட லைன் எவ்வளவு, அது வந்து இப்போ 8 பிட் ப்ராசஸரா இல்லை 8 பிட் மைக்ரோ கண்ட்ரோலரா இல்லை 16 பிட் மைக்ரோ கண்ட்ரோலரா, அதை பொறுத்து அந்த வித்து வந்து என்ன ஆகும், வேரி ஆகும். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளுக்கு we are having 3 types of buses: டேட்டா பஸ், அட்ரஸ் பஸ் அண்ட் கண்ட்ரோல் பஸ். இதில் இப்போ ஒன்றுனா நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஓரளவுக்கு. இந்த படத்தில் வந்து ஐஓ போர்ட்ஸு, சிபியூ, மெமரி அண்ட் ரோம் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே இது மட்டும் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர். இதோட நம்ம என்ன கனெக்ட் பண்ணணும், எக்ஸ்டர்னலாக ஒரு இன்புட் டிவைஸ் ஒரு அவுட்புட் டிவைஸ் நம்ம என்ன செய்ய போகிறோம், கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்னலாக நம்ம வந்து பஸ் மூலமாக கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த பிளாக்ஸ் ஐஓ போர்ட்ஸு, சிபியூ, மெமரி எல்லாத்தையுமே 3 விதமான பஸ் மூலமாக கண்ட்ரோல் ஆகிருக்கு. டேட்டா பஸ். ஸோ டேட்டா பஸ் ஏன் அதுக்கு பேர் டேட்டா பஸ்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு டேட்டாவை கேரி பண்ணிட்டு போகுது. அட்ரஸ் பஸ். அட்ரஸ் பஸ் வந்து சிபியூலேருந்து அட்ரஸை வந்து மெமரிக்கும் போர்ட்டுக்கும் அனுப்புறது. கண்ட்ரோல் பஸ்ஸுங்கிறது கண்ட்ரோல் பஸ் யூஸ்வலாக கண்ட்ரோல் யூனிட் சிபியூக்குள்ளே தான் இருக்குது. ஸோ கண்ட்ரோல் சிக்னல்ஸ் வந்து சிபியூலேருந்து போர்ட்டுக்கோ மெமரிக்கோ போகும். அட் த சேம் டைம் அது ஏன் 2 டைரக்ஷனாக இருக்குது அப்படின்னா
ஐஓ போர்ட்டு மெமரியும் தன்னோட ஸ்டேட்டஸ் இன்புட்டை வந்து சிபியூக்கு தெரிவிக்கிறதுக்காக அதை வந்து டைரக்ஷன் வந்து பை டைரக்ஷன்ல இருக்கும். இப்போ ஒவ்வொரு பஸ்ஸை பத்தி டீட்டெயிலா நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்த படத்துல நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இப்போ இது ஏற்கனவே நான் போன ஸ்லைட்லேயே போன மாடியூல்லே நான் மேடம் காமிச்சேன். ஸோ டேட்டா பஸ் இந்த சிபியூ வந்து மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னா அது கூட மிச்சதெல்லாம் கனெக்ட் பண்றப்ப எப்படி டேட்டா பஸ்ஸும் அட்ரஸ் பஸ்ஸும் கனெக்ட் பண்றோம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கான ஒரு படம். இப்போ டேட்டா பஸ்ஸோட நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஒரு டேட்டா பஸ் வந்து டேட்டாவை ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் உள்ளேயோ இல்லை அல்லது வெளியவோ, ஏன்னா டேட்டாங்கிறது உள்ளேயும் வரலாம் வெளியவும் போகலாம். இப்போ 2 டேட்டாவை ஆட் பண்ண போறோம்னா 2 டேட்டா வெளியே இருந்து உள்ள வரப்போகுது. ஆட் பண்ண ரிசல்ட்டு ஏஎல்யூலேருந்து வெளியே போகணும். அப்போ வந்து ஒரு டேட்டா உள்ளேயும் வரலாம் வெளியே வரலாங்கிறப்ப அது வந்து பை டைரக்ஷன். கண்டிப்பாக வந்து டேட்டா பஸ்ஸோட வித்து வந்து பை டைரக்ஷனல், இது மறந்துடாதீங்க. ஸோ அந்த சைஸ் எத்தனை இருக்கும், இதுக்குள்ளே இப்படி 8ன்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னு போட்டால் 8 லைன் போட்டு காமிக்க முடியாது. அப்படிங்கிறதுனால டபுளாக போட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு கிராஸ் பண்ணி 8 அப்படின்னு போட்டால் அதுக்குள்ளே 8 லைன் இருக்கு. ஸோ D0 to D7. ஸோ D0, D1, D2, D3, D4, D5, D6, D7 8 பிட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது வந்து கம்ப்யூட்டரோட ப்ராசஸிங் பவரை பொறுத்து இருக்கும். 16 பிட் ப்ராசஸர் வந்து 8 பிட் ப்ராசஸரை விட 8 பிட் ப்ராசஸரோ கண்ட்ரோலரை விட பவர்ஃபுல். ஸோ இதே இது வந்து நம்மளுக்கு இப்போ 16 பிட்டு, இந்த 8 பிட்டுக்கு பதிலாக 16 பிட் இருக்குன்னா D0 to D15 16 லைன் இருக்கு. அப்போ டேட்டாவோட சைஸ் வந்து 16 பிட்டை வந்து அது என்ன பண்ணிக்கலாம், கால்குலேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இப்போ அட்ரஸ் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் மைக்ரோ கண்ட்ரோலர்ல இருந்து தான் வெளியே போகும் அட்ரஸ். ஏன்னா ஒரு எக்ஸ்டர்னல் மெமரி நம்ம கனெக்ட் பண்ணுறோம் இல்லை ஒரு போர்ட்டை அட்ரஸ் பண்ணுறோம்னா அட்ரஸிங் கெப்பாசிட்டி ஃபுல்லாகவே யார் தான் பண்ண முடியும், மைக்ரோ கண்ட்ரோலர் தான் பண்ண முடியும். அதனால அட்ரஸ் பஸ் எப்பயுமே யூனி டைரக்ஷனல். ஸோ இதான் வந்து மைக்ரோ சிபியூ அப்படின்னா இதுல இருந்து அட்ரஸ் பஸ் வந்து எப்பயுமே ஆரோ வந்து பை டைரக்ஷனல் கிடையாது, ஆல்வேஸ் யூனி டைரக்ஷனல். அப்போ இதோட வித் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதோட வித் எப்படி வந்து டேட்டா பஸ்ஸோட வித் வந்து கம்ப்யூட்டரோட ப்ராசஸிங் பவர் இருக்கோ, இதோட வித்து இது 8 இருக்கலாம், இல்லை 16 இருக்கலாம், இல்லை 24 இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஸோ இதோட அட்ரஸ் பஸ்ஸோட வித் n அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அது வந்து எவ்வளவு அட்ரஸ் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னங்கிறது டிஜிட்டல் வச்சுக்கிட்டோம்னா 2n. 2n தான் அந்த என்னங்கிறது வித் ஆஃப் த அட்ரஸ் பஸ். அப்படின்னா 2n அப்படின்னா அதால மேக்ஸிமம் ஜென்ரேட் பண்ணக்கூடிய அட்ரஸ். இப்போ n வந்து 3ன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ 2/3 எவ்வளவு 8. அப்போ 8னா அதால 8 டிவைசஸை 8 லொகேஷன்ஸை அட்ரஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குன்னு அர்த்தம். நம்ம 8051 மைக்ரோ கண்ட்ரோலரை பொறுத்தவரையும் n வந்து 16. ஸோ 2/16. ஸோ அப்போ 64 கிலோபைட்ஸ் ஆஃப் மெமரியை வந்து அதால் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ வித் ஆஃப் த அட்ரஸ் பஸ் வந்து ரொம்ப முக்கியம். அது எவ்வளவு மெமரி லொகேஷன்ஸை அக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அளவுகோல் தான் வித் ஆஃப் த அட்ரஸ் பஸ். இப்போ அடுத்து கண்ட்ரோல் பஸ் வந்து கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மட்டும் வச்சு பார்த்தோம்னா கண்ட்ரோலர் சிபியூல இருந்து தான் எல்லாத்துக்கும் கண்ட்ரோல் போகும். பட் ஆனால் சில சமயம் அது வெளியே கனெக்ட் பண்ணியிருக்க போர்ட்டும் மெமரிஸும் தன்னோட ஸ்டேட்டஸ் ரெடியாக இருக்கு, பிஸியாக இருக்கு, இல்லை நான் ரெடியாக இல்லை டேட்டா வாங்குறதுக்கு, அந்த மாதிரி தன்னோட ஸ்டேட்டஸை வந்து திரும்ப மைக்ரோ கண்ட்ரோலருக்கு சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுனால அதையும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பை டைரக்ஷனல் லைன். ஸ்டேட்டஸ் லைனையும் சேர்த்து தான் நம்ம சொல்றதுனால கண்ட்ரோல் பஸ்ஸும் பை டைரக்ஷனல். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் பஸ்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், டேட்டா பஸ், அட்ரஸ் பஸ் அண்ட் கண்ட்ரோல் பஸ். இப்போ அடுத்து வந்து பஃபர். இந்த பஃபர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் அதோட சிம்பிள். ஏன்னா அந்த பஃபர் இல்லாத ஒரு ப்ராசஸரோ கண்ட்ரோலரோ கிடையாது. ஸோ அதோட யூஸ் என்ன அப்படின்னா, இன்புட் என்ன லெவல் கொடுக்குறோமோ அதே லெவல் தான் அவுட்புட் இருக்கும். பட் ஆனால் அதோட கரண்ட் கெப்பாசிட்டி வந்து ஆம்பிளிஃபை ஆகும். ஸோ இப்போ உனக்கு அவுட்புட் ஆஃப் த மைக்ரோ கண்ட்ரோல் 1 மில்லியாம்ஸ் தான் இருக்கு. அப்போ அதால் வந்து ஒரு ரிலேவை டிரைவ் பண்ண முடியாதுன்னா நடுவில் ஒரு பஃபர் ஐசி போட்டு அதோட லாஜிக் லெவல் அப்படியே இருக்கும். 0 கொடுத்தா 0, 1 கொடுத்தா 1. பட் அதோட கரண்ட் கெப்பாசிட்டி மட்டும் ஒரு 1 மில்லியாம்ஸ்லேருந்து 10 மில்லியாம்ஸ்க்கு நம்ம ரைஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஒரு பஃபருங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக் டிவைஸ். ஒரு இன்புட் இருக்கும், ஒரு அவுட்புட் இருக்கும், லாஜிக் லெவல் சேமாக தான் இருக்கும். பட் பஃபரை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டு இன்க்ரீஸ் த கரண்ட் டிரைவிங் கெப்பாசிட்டி. ஸோ கரண்ட் டிரைவிங் கேப்பபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுனால பஃபரோட இன்னொரு பேர் டிரைவர். இதுதான் அதோட லாஜிக் சிம்பிள். இப்போ அடுத்து லேட்சுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா லேட்சுங்கிறது பார்த்தோம்னா ஒரு டி ஃபிளிப் ஃப்ளாப். ஸோ டி ஃபிளிப் ஃப்ளாப் வந்து என்னன்னா இட் இஸ் யூஸ்ட் எஸ் அ டெம்பரரி ஸ்டோரேஜ் டிவைஸ். இங்கே நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு அவுட்புட்டில் வரும். ஸோ இப்போ இங்கே நான் 1 கொடுத்தோம்னா அந்த நேரம் நான் ஒரு கிளாக் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா இங்கே நான் என்ன கொடுக்குறோனோ அதே தான் இங்கே அவுட்புட்டில் வரும். சப்போஸ் நான் இங்கே கிளாக் கொடுக்கல, அப்போ நான் இன்புட் இங்கே மாறிடுச்சு அப்படின்னா அந்த அவுட்புட் இங்கே வராது. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா ப்ரீவியஸ்
டேட்டா நம்ம என்ன கொடுத்தோமோ அதை ஹோல்டு பண்ணி வச்சுக்குது. அதனால இதுக்கு பேர் வந்து இட் இஸ் யூஸ்டு டு ரீடைன் த இன்ஃபர்மேஷன், தனக்குள்ள தக்க வச்சுக்கிடுது. ஸோ இது வந்து ஒரு டெம்பரரி ஸ்டோரேஜ் டிவைஸ். இந்த லேட்சுங்கிறது நம்மளுக்கு வந்து மைக்ரோ கண்ட்ரோலரோட பிளாக்ல வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து ட்ரை ஸ்டேட் லாஜிக். நம்ம இதுவரையும் பார்த்தோம்னா பைனரியில் ரெண்டு லாஜிக் தான் பார்த்துருப்போம், லாஜிக் 1 லாஜிக் 0. ஸோ ஹை லெவல், இன்னொன்று லோ லெவல், அவ்வளோதான் பார்த்துருப்போம். இப்போ இன்டர்மீடியட்டாக இன்னொரு லெவல் பார்க்க போகிறோம், ஹை இம்பிடன்ஸ். ஹை இம்பிடன்ஸ்னா பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக ரெண்டு டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கும், பட் எலக்ட்ரிக்கலாக எந்த விதமான கான்டாக்டும் இருக்காது. ஸோ அதான் வந்து ஹை இம்பிடன்ஸ் லெவல்ங்கிறது. இது எதுக்காக இந்த ட்ரைஸ்டேட் லாஜிக் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்புட் ஒன்று பஃபரில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் ஒரு அவுட்புட் தான் இருக்கும். ட்ரைஸ்டேட் லாஜிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் ஒரு அவுட்புட் அடிஷ்னலாக ஒரு எனேபிள் லைன் இருக்கும். இந்த எனேபிள் லைனை நம்ம அது லோ லெவல் எனேபிளாக இருக்கும், இல்லை ஹை லெவல் எனேபிளாக இருக்கலாம். ஸோ எந்த டைப் ஆஃப் எனேபிளோ அந்த எனேபிள் சிக்னல் கொடுத்தா மட்டும்தான் இன்புட்டில் என்ன கொடுக்குறோமோ அது அவுட்புட்டுக்கு போகும். சப்போஸ் நம்ம இங்கே எனேபிள் சிக்னல் கொடுக்கல அப்படின்னா அந்த இன்புட்ல என்ன மாறினாலும் அதோட அவுட்புட்ல வந்து நம்மளுக்கு வந்து ஹை இம்பிடன்ஸ் லெவலுக்கு போயிடும். ஸோ அந்த அவுட்புட்ல கனெக்ட் பண்ணியிருக்க எந்த டிவைஸுக்குமே அந்த சிக்னல் வந்து கனெக்ட் ஆகாது. அப்போ இது வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஹை இம்பிடன்ஸ் ஸ்டேட். அப்போ என்ன அப்படின்னா ஒரே ஒரு இப்போ நம்ம பார்த்தோம்னா ஒரு பஸ்ஸில் மெமரி கனெக்ட் ஆகிருக்கும், இன்புட் போர்ட் கனெக்ட் ஆகிருக்கும், அவுட்புட் போர்ட் கனெக்ட் ஆகிருக்கும். அட் அ டைம் மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து ஒரு மெமரியோட மட்டும்தான் இப்போ கம்யூனிகேட் பண்ண போகுது. அப்போ பஸ்ஸோட கனெக்ஷன் வந்து போர்ட்டுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சோம்னா இந்த ட்ரைஸ்டேட் லாஜிக் மூலமாக நம்ம அந்த அட்ரஸ் பஸ்ஸோடையோ டேட்டா பஸ்ஸோடையோ மெமரியை மட்டும் கனெக்ட் பண்ணிக்கலாம், மிச்சதெல்லாம் ஹை இம்பிடன்ஸ் ஸ்டேட்டில் இருக்கும். அதே மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு போர்ட்டோட கம்யூனிகேட் பண்ண போகுதுன்னா மெமரியோட கனெக்ட் பண்ணியிருக்க பஸ் லைன்ஸ் ஃபுல்லாக ட்ரைஸ்டேட் லாஜிக் மூலமாக டிசேபிள் ஆயிரும். ஸோ இது வந்து ஒரு காமன் பாயிண்ட்லேருந்து நிறைய இடத்துக்கு நம்ம கனெக்ஷன் கொடுக்குறப்ப கண்டிப்பாக இந்த ட்ரைஸ்டேட் லாஜிக் இல்லாமல் நம்மளால் கனெக்ட் பண்ணவே முடியாது. ஸோ இதான் வந்து அதோட சிம்பிள். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மேடம் சொன்ன மாதிரி இதில் ஒரு இன்புட் லைன் ஒரு அவுட்புட் லைன், இது வந்து கண்ட்ரோல் லைன் ஆர் எனேபிள் லைன். ஸோ நீங்கள் இந்த டேபிள் ட்ரூத் டேபிளில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் வந்து 0வாக இருக்கிறப்ப எனேபிள் நம்ம கொடுக்காம இருக்கிறப்ப இன்புட்ல 0 கொடுத்தாலோ அல்லது 1 கொடுத்தாலோ அவுட்புட் வந்து ஹை இம்பிடன்ஸ் ஸ்டேட். ஸோ ஹை இம்பிடன்ஸ் ஸ்டேட் இந்த இடத்துல இசட்னு சொல்லுவாங்க. அப்போ இது கூட இன்னொரு டிவைஸ் நான் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிரான்சிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா இங்கே லாஜிக் 1 லாஜிக் 0 எதுவுமே அந்த டிரான்சிஸ்டருக்கு போகாது. ஸோ டிரான்சிஸ்டரோட பேஸும் இந்த அவுட்புட்டும் நம்ம வந்து ஒரு ஃபிசிக்கலாக வயரை டிஸ்கனெக்ட் பண்ணோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி எஃபெக்ட் தான் வரும். ஃபிசிக்கலாக கனெக்ஷன் இருக்கும், பட் எலக்ட்ரிக்கலாக அது வந்து என்ன ஆயிருக்கும், டிஸ்கனெக்ட் ஆயிருக்கும், ஐசோலேட் ஆயிருக்கும். அடுத்து நம்ம எப்போ வந்து சிஏ வந்து 1ன்னு கொடுக்குறோமோ அப்போ வந்து என்ன நம்ம இன்புட் கொடுக்குறோமோ ஏல 0 கொடுத்தா அவுட்புட் 0 வரும், ஏல 1 கொடுத்தோம்னா அவுட்புட் 1 வரும். ஸோ இதான் வந்து ஒரு ட்ரைஸ்டேட் பஃபர். இதில் இன்வெர்டர்னு ஒன்று இருக்கு. இன்வெர்டர் அப்படின்னா என்ன அர்த்தம், எனேபிள் பண்ணுறப்ப நம்ம கொடுக்குற இன்புட் இன்வெர்ட் ஆகி கிடைக்கும், அதுதான் ட்ரைஸ்டேட் இன்வெர்டர். இப்போ அடுத்தது வந்து ரொம்ப கடைசி பாயிண்ட் மல்டிப்ளெக்சிங் அண்ட் டிமல்டிப்ளெக்சிங். இது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா பார்த்தோம்னா நம்மளுக்கு பின் நம்பர்ஸை சேவ் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம 8051 மைக்ரோ கண்ட்ரோல் நீங்கள் 8085 படிச்சுக்கிடுவோம். 8085 மைக்ரோ ப்ராசஸரை பொறுத்தவரையும் அட்ரஸ் பஸ் டேட்டா பஸ் வந்து 8 பிட்டு, சரியா. அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16 பிட்டு. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து தனித்தனியாக டேட்டாவுக்கு வந்து D0 to D7, அட்ரஸ் பஸ்ஸுக்கு வந்து A8 A0 to A15 அப்படின்னு இதுக்கு ஒரு 8 பின்னு, இதுக்கு ஒரு 16 பின் தேவைப்படும். ஸோ இருக்கதே 40 பின்னு, அதில் இது 24 பின் இதுக்கே போயிடுச்சுன்னா மிச்ச கண்ட்ரோல் சிக்னல்ஸ், மிச்ச ஸ்டேட்டஸ், இன்ட்ரப்ட், அந்த மாதிரி மெமரியோட கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நிறையா பின்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும். அப்போ பின் நம்பரை சேவ் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா மல்டிப்ளெக்சிங்னா ஒரே பின்னையே 2 ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுறது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அட்ரஸ் பஸ் அண்ட் டேட்டா பஸ்ஸுக்கு AD0 to AD7 அப்படின்னா என்ன அர்த்தம், அட்ரஸையும் டேட்டாவையும் ஒரே பின்னு. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா ஒரே நேரத்தில் அட்ரஸ் டேட்டாவும் அனுப்பப்பட மாட்டாது. அப்படிங்கிற கண்டிஷனில் இந்த பின்னை வந்து 8 பின், அது போக அட்ரஸுக்குனே தனியாக A8 to A15 அது ஒரு தனியாக ஒரு 8. ஸோ மொத்தமே 16 தான். 24 பின் தேவைப்படுற இடத்துல நம்ம 16 பின்னா குறைச்சிட்டோம். இதுக்கு பேர் தான் மல்டிப்ளெக்சிங். ஸோ மல்டிப்ளெக்சிங்னா என்ன அப்படின்னா இதுதான் எக்ஸ்பிளனேஷன். ஒரு பின்னையே 2 ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுறது. பட் அப்படி யூஸ் பண்ணுறப்ப என்னன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷனாகவும் அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு அது வேறு ஃபங்க்ஷனாகவும் தான் யூஸ் பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் இந்த மல்டிப்ளெக்சிங் யூஸ் பண்ணுறாங்க. 8085 மைக்ரோ ப்ராசர்லையும் இந்த மல்டிப்ளெக்சிங் யூஸ் பண்ணுறாங்க. 8051 மைக்ரோ கண்ட்ரோலர்லையும் இந்த மல்டிப்ளெக்சிங் யூஸ் பண்ணுறாங்க. அதான் வந்து மல்டிப்ளெக்சிங். த யூஸ் ஆஃப் அ சிங்கிள் பஸ் ஃபார் 2 different functions is called multiplexing. ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின் நம்பர்ஸை சேவ் பண்ணுறது. ஸோ 24 பின் தேவைப்படுற இடத்துல ஜஸ்ட் 16 பின்ல நம்ம முடிச்சிட்டோம். அப்போ மிச்சம் இருக்க 8 பின்னை வந்து நம்ம அடிஷனல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா
கனெக்ட் பண்ணுறதுக்கு இப்படி பண்ணுறோம், பின் நம்பர்ஸை சேவ் பண்ணி பண்ணுறோம். பட் ஆக்சுவல் கனெக்ஷன்ஸ் எடுக்கிறப்ப தனித்தனியாக நம்ம திரும்ப டேட்டா பின்ஸ் 8 அட்ரஸ் ப்ளஸ் 16 பின்னு பிரித்து தான் நம்ம கனெக்ஷன் கொடுக்க முடியும். அப்போ அடிஷனல் ஹார்ட்வேர் தேவைப்படும். இதுதான் வந்து ஒரு மல்டிப்ளெக்சிங்கோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். அப்போ எப்படி நம்ம பிரிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் டிமல்டிப்ளெக்சிங். ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8051 மைக்ரோ கண்ட்ரோலரில் இந்த போர்ட் 0ன்னு ஒரு பின் இருக்குது. இதுதான் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா AD0 to AD7 மல்டிப்ளெக்ஸ் அட்ரஸ் கம் டேட்டா பஸ். இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா 74LS373ங்கிறது ஒரு ஆக்டால் லேட்ச். உள்ள ஒரு 8 லேட்ச் இருக்கு. இந்த பார்த்தீங்கன்னா DQபார்னு ஒரு அவுட்புட் இருக்கும், ஒரு எனேபிள் இருக்கும். இதை எனேபிள் பண்றதுக்கு இந்த லேட்ச் ஒவ்வொரு பின்லையும் ஒரு இது இந்த மாதிரி ஒரு டி ஃபிளிப் ஃப்ளாப் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ நம்மளுக்கு 8 பின் இருக்கு. உள்ளே வந்து ஒரு ஐசிக்குள்ள 8 லேட்ச் இருக்கும். எல்லாத்தையும் எனேபிள் பண்றதுக்காக அட்ரஸ் லேட்ச் எனேபிள் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த அட்ரஸ் லேட்ச் எனேபிள் என்ன அப்படின்னா, எப்பெல்லாம் இந்த AD0 to AD7 போர்ட் 0வோட 8 பின்னும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அது அட்ரஸ் பஸ்ஸாக தான் யூஸ் பண்ணப்படும். அதுக்கப்புறம் தான் 2-3 கிளாக் பல்ஸ்க்கு அப்புறம் தான் டேட்டா பஸ்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. இதான் வந்து லாஜிக். அப்போ எப்பெல்லாம் அது அட்ரஸ் பஸ்ஸாக யூஸ் பண்ணப்படுதோ அப்போ ALU பின் வந்து ஹை லெவல் வரும். ALU பின் ஹை லெவல் வந்தால் இது எனேபிள் ஆகும். அப்போ இந்த AD0 AD7 பின்ஸ் வந்து நவ் இட் இஸ் யூஸ்ட் அஸ் ஒன்லி அட்ரஸ் பஸ் டு கேரி த லோ ஆர்டர் 8-bit அட்ரஸ் பஸ். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வந்து அதை டேட்டா பஸ்ஸை யூஸ் பண்ணுறப்ப ALU வந்து 0 ஆயிரும். ஸோ ALU 0 ஆகிறப்ப நம்மளுக்கு இது யூஸ் ஆகாது. இந்த AD0 AD7 பின்ஸ் வந்து டேட்டா பஸ்ஸாக யூஸ் ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துல 8 பின்னாக இருக்கிற மல்டிப்ளெக்ஸ் பண்ணப்பட்ட கம்பைன்டு 8 பின்னை தனித்தனியாக ஒரு A0 A7 அப்படிங்கிற லோயர் 8-bit அட்ரஸ் பஸ் 8 பிட்டாகவும் டேட்டா பஸ் 8 பிட்டாகவும் யூஸ் பண்ணுறோம். ஏற்கனவே மல்டிப்ளெக்ஸ் பண்ணப்படாத வெறும் அட்ரஸோட ஹையர் ஆர்டர் பைட்டை கேரி பண்ணுறதுக்கு தனியாக ஒரு 8 பின் இருக்குது. ஸோ 8 + 8 16 இருந்ததை அவுட்புட்டில் 8 + 8 + 8ன்னு நம்ம என்ன பண்ணிட்டோம், 24 பின்னா டிமல்டிப்ளெக்ஸ் பண்ணிட்டோம், பிரிச்சிட்டோம். அதுதான் இதுக்கு பேர் டிமல்டிப்ளெக்சிங். மேலே ஹெட்டிங் கொடுத்துருக்கேன் பாருங்க, AD0 to AD7 A0 to A7ஆகவும் D0 to D7ஆகவும் பிரிக்கிறது தான் இந்த டிமல்டிப்ளெக்சிங். ஸோ இந்த டிமல்டிப்ளெக்சிங்கோட என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் மேடம் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே அட்ரஸ் பஸ்ஸை யூஸ் பண்ணுறப்ப ALU ஹை லெவல் வரும். அப்போ வந்து இந்த லேட்ச் எனேபிள் ஆகும். அப்போ அவுட்புட் வந்து A0 to A7ங்கிற அட்ரஸ் பஸ்ஸை யூஸ் பண்ணப்படும். கொஞ்சம் நேரம் கழிச்சு டேட்டாவை யூஸ் பண்ணுறப்ப ALU 0 ஆயிரும். அப்போ நம்மளுக்கு வந்து இந்த D லேட்ச் வந்து அப்படியே கண்டென்ட்ஸை வந்து ரீடைன் பண்ணிடும். நம்ம வந்து கீழே வந்து அதை டேட்டா பஸ்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறத தான் அந்த படத்துக்குரிய தான் மேடம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து திரும்ப நீங்கள் போட்டு பார்த்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ நம்ம இன்னைக்கு இந்த மாடியூல் 2ஓட ப்ரெசன்டேஷனில் ஒரு பிட்டுனா என்ன, நிபிள்னா என்ன, பைட்டுனா என்ன, வேர்டுனா என்னன்னு பார்த்துட்டோம். பஸ்ஸு அதோட 3 டைப்ஸ், டேட்டா பஸ், அட்ரஸ் பஸ், கண்ட்ரோல் பஸ் பார்த்துட்டோம். பஃபர் பார்த்துட்டோம், லேட்ச் பார்த்துட்டோம், ட்ரை ஸ்டேட் லாஜிக்னா என்னன்னு பார்த்தோம். ஹவு டு மல்டிப்ளெக்ஸ் அண்ட் டிமல்டிப்ளெக்ஸிங்கோட அந்த ஃபண்டமெண்டல் ஒர்க்கிங் வந்து எப்படின்னு பார்த்துட்டோம். இது எல்லாமே நம்மளுக்கு அடுத்த மாடியூலில் 8051 பிளாக் டயக்ராம் நம்ம யூஸ் பண்ணுறப்ப படிக்கிறப்ப இது எல்லாமே நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதனால் திரும்ப இந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஏற்கனவே படித்தது தான். அதை திரும்ப நீங்கள் இந்த மாடியூலை போட்டு நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இதை ஃபண்டமெண்டலாக வச்சுக்கிட்டு அடுத்த மாடியூலுக்கு போகலாம். நல்லா படிங்க. தேங்க்யூ.